ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூலி திரைப்படத்திலிருந்து விலகிய நாகார்ஜுனா சார் என்னாச்சு, என்ன நடந்தது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, கூலி திரைப்படத்தோட வேலைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறதுக்கு ரொம்பவே தாமதமாயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பகத் பாசில் சார் கூலி திரைப்படத்திலிருந்து விலகியதாக ஒரு தகவல் வந்து வெளியே இருந்தது. அதன் பிறகு கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினி சாருக்கு வில்லனாக நாகார்ஜுனா சார் இணைந்துள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியே இருந்தது. தற்பொழுது அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் அப்படி வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது நடிகர் ரஜினி சாருக்கு வில்லனாக நடிக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று நடிகர் நாகார்ஜுனா சார் மறுத்திருக்காங்க. இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா வந்திருக்காங்க. அதாவது ரஜினி சார் கூட இணைந்து நடிக்க சான்ஸ் கிடைக்காம எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இந்த நிலையில சான்ஸ் கிடைச்சும் இந்த ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா மறுத்திருக்காங்க. இதனால தற்பொழுது கூலி திரைப்படத்துல நடிகர் ரஜினி சாருக்கு வில்லனாக யார் நடிப்பாங்க அப்படின்றதுக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா, யாரு வில்லனாக நடிக்க போறாங்க அப்படின்றத. ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, கூலி திரைப்படத்துல இருந்து நாகார்ஜுனா சார் வில்லனாக நடிக்க மறுத்திருக்காங்க. ஸோ வேற யாரு வில்லனாக நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.